அதான் பொய்யே சொல்கிறதுங்கிற வச்சுனா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இப்போ வந்து கோழிக்கோடில் ஷூட்டிங் நடக்குது. அங்கேருந்து எல்லா தொழிலாளரும் இங்கே வந்திருக்காங்க. இப்போ 3 மணிக்கு இங்கேருந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஊட்டியில் வந்து சமுத்திரக்கனி படம் ஷூட்டிங் நடக்குது. அவங்க படம் இப்போ எல்லா தொழிலாளரும் வந்தாங்க. மதியம் ஒரு 1 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஊட்டிலேருந்து காரில் வந்தாங்க எல்லோரும். அதுபோல் லெஜண்ட் மூவி சரவணா வந்து எல்லோரும் இப்போ வந்து நிறுத்திட்டு நைட்டு கேட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. வாகமல்லில் வந்து விஜய் சேதுபதி ஷூட்டிங் கேட்டாங்க. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் எல்லாம் கலந்துக்கணும், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து கலந்துக்கணும்னு சொன்னோம். ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது. ராமேஸ்வரத்தில் ஆதிபன் செட்டி ஷூட்டிங் நடக்குது. இவங்க எல்லாருமே இன்றைக்கி நடக்கிற ஷூட்டிங் அவங்க தான் சொல்லணும். அதாவது வந்து நம்ம உண்மையாகவே நாங்கள் எந்த ஷூட்டிங் நிறுத்த வேண்டாம், சென்னையில் இருக்கிற ஷூட்டிங் மட்டும் நடத்தலாங்க முடிவு பண்ணோம். இது போல் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தையே எங்களுக்கு எதிராக அவங்க கணக்கு காமிப்பாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரு நாளும் அடையாள வேலை எடுத்தோம், எல்லாம் இணைந்து செய்வோங்கிறது வந்து அவங்க தான் காரணம். எந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது காரணம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளே தானே தவிர பெப்சி எப்போதுமே வந்து வேலை நிறுத்தம் இந்த 10 வருஷத்தில் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணதே இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் தான் 2 முறை வேலை நிறுத்தம் அறிவித்தாங்க, அவங்களுக்கு இணைந்து பயணித்தோம். பெப்சியாக வேலை நிறுத்தம்ங்கிறது இந்த அடையாள வேலை நிறுத்தம் வந்து இந்த 10 வருஷத்தில் இதுதான் முதல் நாள். இதுவே இறுதி நாளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கரெக்டு தான். நாங்களும் அந்த கேள்வி பல முறை கேட்டிருக்கோம். அவங்கள தான் கேட்கணும். முன்பு வந்து ராதாரவி இருக்கும்போதும் விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் சரத்குமார் இருக்கும்போதும் நாசர் இருக்கும்போது கூட வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லோரும் உட்காந்து பயணிச்சிருக்கோம். இப்போ ஏங்கிற கேள்வியை நீங்கள் தான் அவங்களை கேட்கணும். நாங்கள் 2 முறை கேட்டுட்டோம் அவங்கள. ஆமாம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் வந்து கோஆப்ரேஷன் இல்லை. அவங்க யார் வேணாலும் வச்சு அவங்க படத்தை நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். அவங்க ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க எங்கள் படத்தை தடுக்கக்கூடாதுன்னு. அவங்க வந்து அவங்க படத்தை தடுக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் கொடுக்குறதில்லன்னு முடிவு பண்ணேன். தமிழ்நாட்டில் நான் 7 கோடி பேர் இருக்காங்க சார். 7 பேர் வேணும் அவங்க சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் வேணான்னு சொல்லல. நாங்கள் இருக்கிறது 20,000 பேர் இருக்கோம். நாங்கள் இனி வேணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், வேணாம்னா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இனிமேல் அது மாதிரி பண்ணாங்கன்னா அது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிவிடுவோம். இது வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்கோம், வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்தாலும் லெட்டர் கொடுத்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ வந்து ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அது மாதிரி டபுள் கேம் இனிமேல் பண்ணாங்கன்னா அந்த சங்கத்துக்கு சொல்லிவிடுவோம். மாதிரி டபுள் கேம் பண்ண ப்ரொடியூசர் ஒன்று எழுதிற அங்கே இருக்க சொல்லுங்கள், இல்லை உங்கள்கிட்ட இருக்க சொல்லுங்கள் சொல்லிவிடுவோம். ஏன்னா ஒரே நாளில் முடிய போகிறது இல்லை இந்த வாழ்க்கை. தொடர்ந்து படம் பண்ணணும் இல்லையா? ஒரு தடவை ஏமாற்றலாம், தொடர்ந்து ஏமாற்ற முடியாது இல்லையா சார்? சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. இப்போ என்னென்னா நீங்கள் சொன்ன நியூட்ரலாக இருக்காங்க இல்லையா, ஒரு 100 பேர் இதுலேயும் இருக்காங்க அதுலேயும் இருக்காங்க. இப்போ நாங்கள் அன்றைக்கி கணக்கெடுக்கும் போது மொத்தம் 46 படங்களில் 35 படங்கள் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. 11 படம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தாங்க. இந்த 35 படங்களில் வந்து 2த்துலேயும் இருக்கவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் அவங்களும் சேர்த்துப்பாங்க, இவங்களும் சேர்த்துப்பாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ கணக்கெடுத்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து 60 to 70% நடக்கிறது அது ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ண மாட்டாங்க. பெப்சி தொழிலாளர் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இப்போ எங்கள் தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து நாங்கள் முதல்ல அவங்க எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும். நாங்கள் இந்த பெப்சியோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இனி அவங்க எங்களுக்கு கொடுக்கணும். அந்த லெட்டர் நாங்கள் அவங்களை அனுப்பிச்சா மற்ற தொழிலாளர்கள் மற்ற எழுதிலும் ஒர்க் பண்ணுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.